ஸோ கைஸ் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள். 2025ல ஃபர்ஸ்ட் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். குவாலி கைஸ் 20 இத்தனை வாட்டி ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குது. கைஸ் நம்ம இன்னைக்கான வீடியோவில் வந்து நம்ம பாண்டை மொத்தமாக சேஞ்ச் பண்ண போகிறோம். லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த பாண்டை மொத்தமாக மாற்றிட்டு பக்காவான ஒரு கோய் பாண்டா மாற்ற போகிறோம். ஃபுல்லாகவே நம்ம கோய் போட போகிறோம். அதுவும் பாசி எல்லாமே எடுத்துகிட்டு ஓப்பனாக ஃப்ரெஷ் வாட்டரில் போட போகிறோம். அதுவும் இல்லாமல் நம்ம ஃபில்டர் செட் பண்ண போகிறோம் கைஸ். அப்படின்னா இந்த கோய் பாண்ட்னாலே வந்து தண்ணி வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்கும்ல, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த வாட்டி நம்ம ப்ரொஃபஷ்னலாக பண்ண போகிறோம். ப்ரொஃபஷ்னலோட கைடன்ஸ் கேட்டு தான் இன்றைக்கி வந்து பாண்ட் செட் பண்ண போகிறோம். அவரே நீங்கள் இன்றைக்கி வீடியோவில் பார்ப்பீங்க. ஒரே ஒரு கௌராமி விட்டுருந்தேன் கைஸ். அது ரொம்ப பெருசாக இருக்குது தெரியுமா? ரொம்ப பெருசாக ஒரு ரெட் கலரில் 2 மீசெல்லாம் அதுக்கு வளர்ந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. நம்ம பாண்டும் வந்து பராமரிப்பு இல்லாத குளம் மாதிரி ஆகிட்டு பாருங்கள், ஃபுல்லாக பாசி பிடிச்சி ரொம்ப கன்றாவியாக இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் வாட்டரில் நம்ம கலரான அதிகமான பெரிய பெரிய கோய் ஃபிஷ்ஷெல்லாம் நம்ம வளர்க்க போகிறோம். கைஸ் ஒரு அட்ராக்டிவான கோய்ஸ், பார்க்கவே பளபளன்னு இருக்க கோய்ஸ் தான் ஆர்டர் பண்ண சொல்லியிருக்கோம். சூப்பரான குவாலிட்டியான கோய் ஃபிஷ் எடுத்தாரன்னு சொல்லியிருக்காரு. அப்படியே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ராய் பண்ணி காமிக்கிறேன். ஓகேயா? பாசி எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு தண்ணியை ஃபுல்லாக வெளியே எடுக்கணும். இல்லை கஷ்டமான விஷயம் என்னென்னா இதில் இருக்க மீன் அவ்வளோத்தையும் பிடிக்கணும். குட்டி குட்டியாக இருக்குது. ஓய் ஜம்முன்னு வருது இல்லை? அப்படியே இந்த ப்ராசஸ் இன்னைக்கு ஒரு நாள் போகும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு நாளில் நம்ம இந்த எல்லாத்தையுமே முடிச்சிட்டாலே சந்தோஷம் தான். ஏன்னா இப்போ நம்ம இந்த பாண்டை மொத்தமாக க்ளீன் பண்ணணுமா, க்ளீன் பண்ணிட்டு புது தண்ணி ஆட் பண்ணணும். புது தண்ணி ஆட் பண்ணிட்டு கடைக்கு போய் கோய் வாங்கணும். கோய் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபில்ட்ரு செட் பண்ணணும். அவ்வளோதான். ஃபில்ட்ரு செட் பண்ணதுக்கப்புறம் நிறைய பிளான் இருக்குது. நிறைய பிளான் மீன்ஸ் ஃபவுண்டைன் செட் பண்ணலாம், அருவி செட் பண்ணலாம், நீர்வீழ்ச்சி என்ன வேணால் செட் பண்ணலாம். அப்படி தானே ப்ரோ? ஏன்னா ரொம்ப நாளாக நான் ப்ரொஃபஷ்னலாக ஒரு பாண்டு வீட்டில் செட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் டைம் இல்லாதனால என்ன பண்ணுவேன்னா அப்படியே செட் பண்ணிட்டு அப்படியே போட்டபடி இருக்கும். புதுசாக எதுவும் பண்ண முடியாது. இந்த வாட்டி ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிட்டு பக்காவாக மெயின்டைன் பண்ணலான்னு இருக்கேன் கைஸ். தாமரை செட் பண்ண ஞாபகம் இருக்கா? மொத்தமாக போச்சு. இந்த இருக்குது இங்கே பாருங்கள். திஸ் இஸ் அந்த தாமரை. கமெண்ட் செக்ஷனில் அன்றைக்கி ஒருத்தர் சொன்னார் ப்ரோ வளராது அப்படின்னு. ஆனால் வளர்ந்துச்சு. ஆனால் பாதியிலே அப்படியே புஷ் ஆகிட்டு. இங்கே பாருங்கள் தாமரை. நீங்கள் நாமெல்லாம் போய் தாமரை ஃபுல்லாக அழிட்டு அது எதனால வரல தெரியல. யாராவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் ஃபஸ்ட்டு சூப்பராக வந்துச்சுல்ல ப்ரோ? ஆமாம் கைஸ். அப்புறமா நம்ம இந்த பாண்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு காரணமே இந்த கிரேட் ராயன் தான். அவன் ஒரு காரணம் என்னென்னா குட்டி பீஸ் எதுவுமே ப்ரீட் பண்ண விடாமல் அப்படியே எல்லாத்தையும் பிடிச்சி சாப்பிட்டு பாண்டே அவன் பாண்டை யூஸ் பண்ணிட்டுருக்கான். அதனால தான் நம்ம இப்போ பெரிய ஃபிஷ்ஷுக்கு வரோம். கோய்க்கு வந்து ராயன்னால எதுவும் பிரச்சனை இருக்காது ப்ரோ? இல்லை, அவ்வளோ பெரிய மீன்லாம் அது எதுவும் பிடிச்சிக்கிடாது. நம்ம எல்லாம் பெரிய பெரிய கோய் தான் வளர்க்க போகிறோம். அதனால தவளையோட அது பெருசாக தான் இருக்கும். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஃபுல்லாகவே திறந்து விட்டுருலாம். ஓ மை காட் பாருங்க கைஸ், டேமில் தண்ணி எப்படி வருதுன்னு. ப்ரோ டேமில் வர மாதிரி வருது தண்ணி. எவ்வளோ இலை இருக்குது இந்த பாண்டுக்குள்ளாடி. எல்லாம் உரம் மாதிரி உள்ளாடி போய் உட்காந்துருக்கு. எல்லாம் இந்த மரம் தான். ஸ்பாட்டட் கௌராமி தெரியுதா? அந்த முக்கில் ஒன்று தெரியுது பாருங்க, பெருசாக வளர்ந்துருக்குடே. அவன் தான் இன்னைக்கு டார்கெட்டு. அப்படின்னா அவன் ஒன்று தான் பக்காவாக அந்த பானில் வளர்ந்துருக்கான். முன்னாடி வந்து ஃபுல்லாக அந்த இது நம்ம பிரானா வளர்ந்துட்டு இருந்து எல்லா மீனையும் சாப்பிட்டு அதே மாதிரி இப்போ கௌரா இது மட்டும் வளர்ந்துட்டு இருக்கு. என்னென்ன வருது அந்த கைசிங்க பாருங்க தெரியுதா? ஸ்லோப்பியா மாதிரி போகுது பாருங்க. தாய்லாந்து ஃபிஷ்னு ஒன்று விட்டோம்ல. ஆமாம், அது எங்க அதான் நானும் பார்க்குறேன். அது இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அது இன்னும் இங்கே கர்நாடகா இருக்கா? தாய்லாந்து ஃபிஷ் கிடையாது. ஒரு மாதிரி ஒரு கலர். ஆமாம், ரெண்டு கிடையாது. ஒரு ஆரஞ்சு ஒரு மாதிரி ஒரு ரெட்டும் ஆரஞ்சும் ஏதோ ஒன்று வாங்கி விட்டோம். கிரீன் வினோதமாக இருந்துச்சு. இங்கே பாருங்க தெரியுதா? இது என்னது? இது அந்த தாய்லாந்து ஃபிஷ். இது தாய்லாண்டா? இது அந்த தாய்லாந்து கிளாஸ் ஃபிஷ். என்னெல்லாமோ கிடக்குது. அது கூட ஒன்று கிடக்காது. நம்ம ஓ மை காட். ஓய் வித்தியாசமாக இருக்குல்ல? என்னன்னே தெரியல. உருமாட்டம் அடைஞ்சிருக்கு. அவ்வளோ வேஸ்ட் பாருங்க வேஸ்ட். இது நார்மல் மாலி, முக்கா மாலி. பார்த்தீங்கன்னா அது பெரிய கௌராமி இங்கே தான் இருக்குது. இங்கே பாருங்க கைஸ், சரிஞ்சு போய்ட்டுருக்கு. சிலோப்பியா இது கௌராமி மாதிரி. சிலோப்பியா நம்ம தூக்கிடும். ஏய் வந்துரு என்ன ஆக்ரோஷமாக இருக்கு. ஏய் இவ்வளோ பெருசாக எப்படி வளர்ந்தது எனக்கு புரியலை. கையில் பிடிங்க இது. காய்ஸ் இந்த ஆக்ரோஷமான இங்கே பாருங்க எல்லாம் எப்படி தெரிச்சிருக்குன்னு. அதான் அந்த ரெட் கலர் இதை தான் நான் பார்த்தேன் தண்ணிக்கு மேலே இருக்கும்போது. ஒரு இந்த ரெட் கலர் மட்டும் வந்துட்டு போகும். கண்ணில் அப்படியே பளிச்சுன்னு உள்ள அடிச்சு அவ்வளோ பவராக இருக்குது இந்த மீன். போட்டுருங்க வேணா, இது ரொம்ப துடிக்குது. இங்கே பாருங்க
எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா மற்றதை கம்பேர் பண்ணும்போது. இதோட பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் அவருக்கு தான். நல்ல ஸ்பீட் இருக்குது தெரியுமா? ஆமாம், சுக்குன்னு போகுது. சுக்னோதமான டைகர் பிரீடாக இருக்குல்ல, மஞ்சள் கலர். அவன் வந்தான்னு சொல்லுங்கள் சரியா. பிங்க் டெட்ரா. டைகர். வா, குவாட் எல்லாமே இருக்குது. இது என்ன ஆயிருக்கு ஃபஸ்ட்டு இருக்குல்ல, கலர் சேஞ்ச் ஆகிருக்கா? லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு ஏதோ பொண்ணு பார்க்க போன மாதிரி ரெடியாக இருக்கு. எப்படி ப்ரோ தம்பி? அதுதான் தெரியல. இந்த ராயன் ஏதோ பண்ணி விட்டுறானோ? ராயன் கலர் அடிச்சிட்டானோ? கைஸ், தாய்லாந்து கிளாஸ் ஃபிஷ் க்ரீன் கலர் பாருங்கள், அதையும் பிடிச்சிட்டோம். ஒரிஜினலே தாய்லாண்டு தானே? பக்காவாக இருக்குல்ல? ஆனால் கலரு பச்சை கலர் கொஞ்சம் அழிஞ்சு போன மாதிரி இருக்குது. தெரியுதா? டைகருக்கு பார்த்தீங்கன்னா கலர் அதிகமாக வந்திருக்கு. கிளாஸ் ஃபிஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னா கலர் குறைஞ்சிருக்கு. கைஸ், நம்ம பாண்டு ஃபுல்லாக பக்காவாக க்ளீன் பண்ணிட்டோம். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ க்ளீன் பண்ணி இப்போ வாட்டர் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிச்சு. பாருங்கள், பைப்பு போட்டு விட்ருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தண்ணி ஃபில் ஆயிரும். உங்களுக்கு தெரியுதா? அதில் கைட்ட கரை மாதிரிலாம் தெரியுதுல்ல, அதெல்லாம் நம்மளால் வந்து அந்தளவு க்ளீன் பண்ண முடியாது. அதுக்கு மேலே க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நம்ம டார்பால் கிழிஞ்சிரும். இனி பாண்டில் ஃபுல்லாக தண்ணி ஃபில் ஆகி செட்டாக விடணும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரைட்டாக ஷாப்புக்கு போகலாம். ஷாப்புக்கு போயிட்டு நம்ம கோயிலெலாம் அங்கே ரெடியாக இருக்குது, அதை போயிட்டு எடுத்துகிட்டு வரலாம். கைஸ், நம்ம வந்து அக்வேரியம் முன்னாடி தான் நிற்கிறோம். இங்கே வந்தோம், ஆனால் ப்ரோ இங்கே இல்லை. நம்ம அக்வேரியமுக்கு காலைல போனோம் கைஸ் 9 மணிக்கு. இப்போ பாருங்கள் டைம் 3:39. மார்னிங் போனோம், அவர் இல்லை. அப்புறம் இப்போ தான் வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம அங்கே போய் பார்க்கலாம். ஃபைனலாக நம்ம அக்வேரியம் வந்துட்டோம். இங்கே உள்ளாடி வந்தோம், ஆனால் இன்னும் ப்ரோ வரல. இதுதான் சிஆர் அக்வேரியம். ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு லாங் வீடியோவில் காமிக்கிறேன்னு நினைக்கிறேன். சுற்றி 3 மாடி ஃபுல்லாகவே ஃபிஷஸ் தான் வச்சுருக்காரு. அதில் உங்கள் எல்லாரோட ஃபேவரட்டை நான் இப்போ காமிக்கிறேன். ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்கல்ல, சுப்பிரமணியோட அப்பா ராயப்பன், தட் கை இஸ் ஹியர். நம்ம இன்னைக்கு சுப்பிரமணிய அப்பாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு கபிஸ் ப்ரோ அப்புறம் ருபீஸ் ப்ரோ 2 பேரும் இன்னைக்கு கூப்பிட்டு வந்திருக்கோம். இன்னும் தானே முதல் வாட்டி பார்க்குறேன், எப்படி இருக்கு? ஆமாம், பெருசாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது. அங்கே பாரு, ராயப்பனை அடிச்சு போட்டிருக்கான் பாரு, அதை காமிச்சு. ராயப்பன் கைஸ், இங்கே பாருங்க, ராயப்பன் ஒருத்தனை அடிச்சு போட்டிருக்கான். ஆல்ரெடி ஒரு கோழி போட்டிருக்காவ. ஆனால் அதை வந்து கடிச்சு இன்னும் சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணிருக்கான். என்னன்னு தெரியல, வந்ததுலேருந்தே டெட் பாடி மாதிரி உட்காந்துருக்கான். ராயப்பா, ஆமாம் உயிர் வந்துடு ராயப்பனுக்கு. கீழே டவுன் ஷாட்டு பக்காவா இருக்கா? அப்படி தங்க மாதிரி பளபளன்னு மின்னுது பார்த்தீங்களா? இதுதான் ராயப்பன். அப்புறம் அந்த ஷார்ட்ஸில் வந்து சுப்பிரமணிக்கு அப்பான்னு சொல்லிட்டு ராயப்பனை காட்டியிருந்தேன். சுப்பிரமணிக்கு அம்மாவை காட்டுங்க ப்ரோ எக்கச்சக்கமான பேர் கேட்டிருந்தீங்க. சுப்பிரமணி அம்மா வந்து இந்த ஷாப் ஓனரோட ஃப்ரெண்டோட வீட்டில் இருக்கான். அதை நான் ஃபியூச்சரில் காமிக்கிறேன் சரியா, ஒரு வீடியோவில். வினோத் ப்ரோ என்ன திடீர்னு காணாமல் போயிட்டாருன்னு யோசிப்பீங்க. அவர் வந்து வேலைக்கு போயிட்டாரு கைஸ். இந்த கிளாத்தி வந்து 1200 போட்டுருக்கு. அது ஆஸ்கரில் ருபீஸ். இவன் தான் கிளாத்தின்னு சொன்னான். கிளாத்தி மீன் கிளாத்தியில் ஒரு வெரைட்டின்னு சொன்னான் கபிஸ். ஏன் நம்ம வீட்டில் இருந்துச்சு, செத்து போச்சு, இப்போ இல்லை. ஷாப்பில் எக்கச்சக்கமான பிசஸ் இருக்குது. எங்கே திரும்பினாலும் அப்படியே அடுக்கி வச்சுருக்காரு. 3 ஃப்ளோருக்கு அடுக்கி வச்சுருக்காரு. ஷாப் டூர் வேணும்னா கேளுங்க, ஃபியூச்சரில் நம்ம போடலாம். இப்போதே பார்த்தீங்கன்னா ப்ரோ வந்ததும் ப்ரோட்ட எந்த கோய் எடுத்து வச்சிருக்காருன்னு தெரில. இதில் இந்த கோய் இருக்குது, இந்த இடத்துல ஒரு கோய் இருக்குது, இதில் கோய் இருக்குது. இதில் எந்த கோய் நம்ம எடுத்துகிட்டு போகிறோன்னு எனக்கு ஐடியா இல்லை. அவர் ஏதோ ஸ்பெஷலாக செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னார். அவர் வந்ததும் அதை வாங்கிட்டு நம்ம இன்னைக்கு கிளம்பலாம். கிளம்பிட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு கோயை ரிலீஸ் பண்ணணும் பாண்டில். அப்புறமா ஃபில்டர் செட் பண்ணணும். அப்படி எக்கச்சக்கமான வேலை இருக்குது இன்றைக்கி நமக்கு. ப்ரோ நீண்ட நேரத்துக்கு அப்புறம் இப்போ தான் ப்ரோவை பார்க்க முடியுது. இப்போ தான் வராரு கடைக்கு. எவ்வளோ பெரிய ஜம்பு, வாழை பிடிச்சதான் உண்டு. ஆமா கைஸ், இங்க கடையில ஷாப்ல ஒரு பண்ணு இவன் நம்பர் இந்த வந்தா தெரியல விஷ் அது தூங்கிட்டு இருக்கான். கபிஸ் ப்ரோ இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு விதமான கோயிலையும் ஒவ்வொரு பேர் பிடிக்க போறோம். வீட்டில் ஒரு பேரு, அப்புறமா இந்த கோயில் ஒரு பேரு, இந்த கோயில் ஒரு பேரு, அப்படி எல்லா கோயிலும் ஒவ்வொரு பேர் பிடிக்க போறோம் கைஸ். ஒயிட் கலருக்கு பாரு, ஒயிட் கோயில் தானா? மில்கி ஒயிட் இந்தா போதில்ல உள்ளாடி சென்டரில். அதான் அது ஒரு ஃபீமேல். ஓ சூப்பராக இருக்கு. இப்போ ஃபீமேல் பிடிச்சிட்டு இப்போ மேல் தேடிட்டு இருக்கோம். கைஸ் கோய் வாங்கி வச்சு இங்கே பாருங்க எவ்வளோ கோய் இருக்கு. எத்தனை இருக்கு ப்ரோ மொத்தம்? 11 பீஸ் கைஸ். மொத்தம் 11 கோய் இருக்கு. எல்லாமே டிஃப்ரெண்ட் ப்ரீடில் பயங்கரமான வெரைட்டிஸ் எல்லாமே சேர்த்துருக்கு. தக்கலில் இருக்க சிஆர் அக்வேரியம். இவர் தான் ஓனர். ஷார்ட்ஸில் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இவரை நேம் வந்து ரெக்ஸ். ராயப்பனோட அப்பா, ராயப்பனோட ஓனர் கைஸ் இவர். ராயப்பனோட ஓனரு. ஸோ தக்கலையில் இருக்குது சிஆர் அக்வேரியம். ஸோ கன்னியாகுமரியில் இருந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா தக்கலை பக்கம் வந்தீங்கன்னா சிஆர் அக்வேரியம் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஃபைனலாக வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள்
எல்லா கோயும் இதுக்குள்ளே தான் இருக்குது. சரியான வெயிட்டு தூக்கவே முடியல. ஃபஸ்ட்டு நம்ம தண்ணிக்குள்ளே வந்த வாட்டர் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ண விட்டுலாம் கைஸ். கைஸ் அப்புறமா இதுக்குள்ளாடி வந்து ஃபில்டர் இருக்குது. இது நீங்கள் அங்கே வாங்கிருக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க. இதுதான் மெயின். இந்த மாதிரி நீங்கள் அவுட்டோரில் பாண்ட் வைக்கிறீங்கன்னா இது கண்டிப்பாக வைக்கணும். சப்மர்சிபிள் பம்பு. இதுக்கு பேர் உப்புகல்லா செராமிக் ரிங்கு கைஸ். செராமிக் ரிங்கை போட்டு ஒரு ஃபில்ட்ரேஷன் ரெடி பண்ண போகிறோம். அப்போ இதுக்குள்ளே போடுறது இல்லையா தண்ணிக்குள்ளே? நான் சத்தியமா அப்படிதான் மீன் நீ தண்ணிக்குள்ளே போடக்கூடாது. இது என்னன்னா நான் என்ன இதில் சும்மா தூக்கி போடணும்னு நினைச்சேன் அங்கங்கே. அது எப்படி என்னன்னா ஃபர்ஸ்ட் பக்கெட் செட் பண்ணணும். அப்புறம் அதுக்கு மேலே செங்கல் உடச்சி போடணும். அதுக்கு மேலே ஸ்பாஞ்ச் வைக்கணும். அதுக்கு மேலே இது போடணும் கைஸ். இது ஒரு ஃபில்ட்ரேஷன் நம்ம இனி ரெடி பண்ண போகிறோம். நீங்கள் பார்ப்பீங்க கைஸ். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்படியே கோயை வந்து ரிலீஸ் பண்ணி விட போகிறோம். ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன் இந்த மாதிரி ஒரு பாண்ட் ரெடி பண்ணி கோயை வளர்க்கணும்னு. இதுக்கு முன்னாடி வளர்த்தவனே கொக்கு பிடிச்சிட்டு போயிட்டு இந்த வாட்டி அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஃபிஷ்ஷை ரிலீஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா we are going to make a roof top guys. அது வாங்கலையா? அது வாங்கணும். 2ஆக தான் போகணும். இது கையில் இன்னைக்கா நாளைக்கு தான் எங்கேயும் வாங்கலாம். ஓ மை காட் பக்காவாக இருக்குல்லடி கவி. இது ருபீஸ் இங்கே பாடுற ரவி. இது சாலக்க பீஸ் போகிறான் பாரு. நான் ஒரு கோல்டு ஃபிஷ் வந்துருக்கு. ஆமாம் சவுண்ட் நீங்கள் கேட்க முடியல மைக்கில். கைஸ் நம்ம இந்த கோயை ரிலீஸ் பண்ணி விடும்போது கரன்னு ஒரு சவுண்டு கேட்டிருக்கோம். அது காரணம் இவன் தான். நம்ம கோயை ரிலீஸ் பண்ணும்போது இந்த கவரை போட்டு அறுத்துருக்காங்க கைஸ் ருபீஸ். டேங்க்லினர் ஃபிஷ் பார்த்துக்க. நெத்தொலி ரிலீஸ் பண்ண போகிறோம் கைஸ். பாருங்க கைஸ் அங்கே பாருங்க அந்த கோயிலாம் எப்படி போகுது. நீ விட்றாத பிச்சு கவரில் இருக்கு கவி. நெத்தொலி ரிலீஸ் பண்ணிட்டாங்க கைஸ். ஜம்மன் ஓடுது பார்த்தீங்களா கைஸ் டேங்க்லினர். இங்கே பாருங்க கைஸ் கோயிலாம் பக்காவாக இருக்குது. அப்புறமா நம்ம இப்போ ஒரு பெரிய கோயை பிடிச்சி இதுக்குள்ளே விட போகிறோம். நம்ம பழைய 2 வருஷமாக வளர்க்குற கோய் அந்த டேங்கில் இருக்குது. அதை இப்போ பிடிச்சிட்டு வந்து விட போகிறோம் கைஸ். தெரியுதா கோய் இங்கே பெரிய கோய் மாட்டிருச்சு பாருங்க. கொண்டு விட்டுரும். அப்படியே கை வச்சு அமுக்கி பிடிச்சிக்கோ. அப்படி கோய் மாட்டிருச்சு. இங்கே பாருங்க இதுதான் இருக்கிறதுல பெரிய கோயின்னு நினைக்கிறேன். இது நம்மள்ட்ட முன்னாடியே இருந்தது. சரிதா சரி பாருங்க இருக்கிறதுல இதான் பெருசாக இருக்குல்ல. நீ சேர்ந்து போகுது குடும்பமா. அடுத்தது இன்னொரு கபுட்ட கோய் இதுக்குள்ளாடி இருக்கு. அதை இப்போ பிடிக்க ட்ரை பண்ணிருக்கோம். பிடிச்சியா? கபிஸ் தான் பிடிக்கிறான். தெரியல தூக்கிட்டான். ஜம்பு சூப்பர். கபிஸ் ஸ்கில்டு கை. பாருங்க கைஸ் அடுத்து கபுட்ட கோயை ரிலீஸ் பண்ண போகிறோம். போயிட்டு நம்ம இப்போ வாங்கிட்டு வந்த 2 கபுட்டை விட நம்ம பழைய கபுட்டு தான் பெருசாக இருக்குது. இதை வந்து நம்ம இப்போ ட்ரெயின் பண்ணணும். நம்ம கை வச்சாலே வந்து கடிக்கிற மாதிரி அந்த கடையில் இருக்குது பத்தியா, அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணணும். அவர் அது ஈஸியாக ட்ரெயின் ஆயிருமா, பழக்கினா போதும் ஜம்முன்னு ட்ரெயின் ஆயிருன்னு சொன்னார். அப்புறம் ஒரு பாவத்தை மறந்துட்டோம் நாங்கள். காலையே பிடிச்சி வச்சது மறந்தே போச்சு. இதுக்குள்ளாடி இதுக்குள்ள இந்த குட்டி பீஸ் எல்லாம் இந்த குட்டி பீஸ் ஸ்லோப்பியா இல்ல அது. அப்போ அது கௌராமி ஜிலேபி மீனை சொல்றான் அவன். கௌராமி ஜிலேபி இல்ல ருபீஸ் கௌராமி. ஆமா கபிஸ் தைரியத்தை பத்தி வலைய வச்சு போட்டல இல்ல மத்த இது வரும். நான் சும்மா சொன்ன ஒண்ணும் பண்ணா எப்படி ஒண்ணும் பண்ணாதான். வலைய வச்சு அந்த இதை எடுத்துரு பாசியை. இல்ல மீனை கை வச்சு தான் பிடிச்சு போடணும். வலைய வச்சு பிடிச்சா எப்படி வந்துடும்? வலைய வச்சு அந்த பாசி எடுத்துடல. ஞாபல இவனுக்கு பயம்லாம் கிடையாது. அசால்ட்டா பிடிச்சிருவான். சரி அப்படியே பிடிச்சது துள்ளிரும்புற. என்ன பழம் மாதிரி எடுத்து அப்படியே போட்டு. இந்த வீடியோ எடுக்க ஆரம்பிச்சு இப்போ நைட்டே ஆயிடுச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா பாண்டு செட் பண்ணி முடிச்சதை பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராசஸ் இங்கே பாருங்க. நம்ம நண்பர் ருபீஸ் வந்து ஃபில்ட்ரேஷன் செட் பண்ணோம்ல, அதுக்காக மோட்டர்லாம் வாங்கினதை பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம வந்து ப்ளம்பிங் ஒர்க்லாம் பார்க்க போகிறோம். சூடாக்கி நம்ம இதில் சொருக போகிறோம். கைஸ் கொண்டா ரைட்டா சுருங்க போதில்ல அவ்வளோதான் கைஸ். நம்ம ஒயரிங் வேலை போயிட்டுருக்கு. இங்கேருந்து ஒயர் போட்டு அந்த மரத்துக்கு விட்டு ஃபில்டரு கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். இவர் தான் பிளம்பர், எலக்ட்ரீஷியன், ஆல்ரவுண்டர் ருபீஸ். பைப்பில் தண்ணி வருதான்னு செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் வாட்டி சுவிட்ச் போடலாம் கைஸ். ரெடி 1 2 3 வருதா? உள்ள விழுந்துட்டா.
இதுதான் இப்போ ஃபில்ட்ரேஷனுக்கு மெயின் பார்ட்டு. இதுக்குள்ளே என்னென்ன போடுறது மட்டும் பாருங்கள். ரவுண்ட் ஸ்பாஞ்சு கேட்டு பார்த்தா எங்கேயும் கிடைக்கல. 5ஆம் கிளாஸில் பார்த்தது கிடைக்கும். கைஸ் ஃபைனலாக செராமிக் ரிங்கு. கைஸ் பாருங்கள், செராமிக் ரிங்கெல்லாம் போட்டு பக்காவாக செட் பண்ணிட்டோம். இனி நம்ம ஃபில்ட்ரேஷன் அப்படியே தூக்கிட்டு போகிறோம். தூக்கிட்டு போய் we are going to set guys. ஃபைனலி நம்ம பானில் ஃபில்ட்ரேஷன் செட் பண்ணிட்டோம். பக்காவான்னு இனி தான் தெரியும் போட்டு பார்த்தா. ப்ளக்கை போட்டு இனி ஆன் பண்ணிடாத, நாங்கள் போனதுக்கப்புறம் ஆன் பண்ணுற ருபீஸ். ஓகே போட்ட ருபீஸ். தண்ணி வரைக்கும் சவுண்டு கேட்குது, சரியான ஸ்பீடாக இருக்கு. என்ன வருது? சும்மா ஃபர்ஸ்ட் ஃபில்ட்ரேஷன் பக்காவாக செட் ஆகிட்டான்னு பார்க்கலாம். தண்ணி தெளிதான் இப்போ இந்த கலரில் இருக்கா. லெட்ஸ் see after 10 minutes எப்படி இருக்குன்னு. டேய் गाइस தண்ணி வெரி ஒரு பைப் போட்டதும். டேய் என்ன நடக்குதுங்க? அட இங்க பாருங்க, தண்ணி வெளியே கழியுது. அட கடவுளே. கைஸ் ஃபில்ட்ரேஷன்லாம் பக்காவாக ரெடி ஆகிட்டீங்க பாருங்க. தண்ணி எவ்வளோ சூப்பராக கிறிஸ்டல் கிளியராக தெரிஞ்சிட்டுன்னு. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, இந்த பைப்பை வந்து நம்ம கொஞ்சம் பெரிய பைப் இந்த இடத்துல போடணும்னு நினைக்கிறேன். மோட்டர் பவர் அதிகமாக இருக்கனால அப்படியே ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா தண்ணி ஓவர்ஃப்ளோயும் தாண்டி மொத்தமாக ஓவர்ஃப்ளோ ஆகுது. நம்ம மூடி வைக்காமல் விட்டுட்டோம். அதனால் இனி வந்து பெரிய பைப்பு தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். அது என்னன்னு தெரில. இன்றைக்கி எவ்வளோ இழக்கிறோமா? நம்ம இழைக்கிறோம். இன்றைக்கி அவ்வளோதாங்க. ஸ்டைட் ஆகிட்டு காலைல 6 மணி தொடங்கி இப்போ மணி 10 மணி ஆகுது. நாளைக்கு காலைல பார்ப்போம் கைஸ். குட் நைட். சாட்டர்டே மார்னிங். இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டு பக்காவாக செட் ஆகிருக்கு. நேற்றுக்கு நைட்டு பார்த்துருப்பீங்க, ஃபில்ட்ரு மாட்டி விட்டுருந்தோம். ஃபில்ட்ரு வந்து என்ன நடந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க. மேலோடய ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு ப்ரோ நேற்று நைட்டு. பைப்பு சின்னதாக இருந்திருக்கு. ஆமாம். அப்புறம் இப்போ தான் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பெரிய பைப் போட்டிருக்கோம். அந்த பழைய பைப்பு கீழே இருக்குது. அது கொஞ்சம் இப்போ தான் எம்சில் போட்டு ஓட்டணுமா, அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்காக கீழே இது கொடுத்துருக்கோம் பில்லராக. சுவிட்சு போட்டாச்சு. இந்தா பாருங்கள், இனி இந்த இடத்துல ஒரு மலை வச்சு அதுக்கு அருவி கொண்டு தண்ணி போகிற மாதிரி வச்சா ஜம்முன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். மவுண்டைன் ஒன்று ரெடி பண்ணணும். ஆமாம். மீன்லாம் பக்காவாக இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் கூட கோய் வாங்கி விட்டால் நிறைய மீன் நிறைஞ்சிருக்க மாதிரி இருக்கும் வீட்டில் பாண்டில். இது கொஞ்சம் பெருசாக வளரும் போதே ஃபுல்லாகிடும். கேஸ் அப்புறமா இதுக்கு ரூஃப் டாப் போடுறதுக்காக நேற்றுக்கு 3 நாள் கடை ஏறி பார்த்தோம். ஆனால் நம்ம நினச்ச மாதிரி ஒரு டிசைனில் ஒரு ரூஃப் டாப் கிடைக்கல. இந்த வீடியோ முடிச்சுட்டு தான் இனி போய் தேடி பார்க்கணும். தேடி பார்த்து நீங்கள் அடுத்த வீடியோவில் வர முன்னாடி இதை ரூஃபை ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம். ரூஃபை கவர் பண்ணாமல் விட்டோன்னா லாஸ்ட் வாட்டி நடந்தால் அதே தான் நடக்கும். கொக்கு வந்து பிடிச்சிட்டு போவோம், நம்ம பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். இங்கே பாருங்க ராயன் தெரியுதா? தண்ணிக்குள்ளாடி ராயனை பாருங்க, தவக்கலை ராயன். இந்த லெவல் இவனால தான் இந்த பாண்டியை நம்ம மாற்றி இந்த மாதிரி ஆக்கியிருக்கோம். மீன்லாம் பெருசாக இருக்கனால இதனால் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். கைஸ் அவ்வளோதான், நம்ம பாண்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செட் பண்ணிட்டோம். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். 10க்கு இந்த பாண்டுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா இதில் இன்னும் என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாங்கிறதையும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். மெயினாக டெக்கரேட் பண்ணுறது எப்படிலாம் டெக்கரேட் பண்ணலாங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ வந்து முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் வீடியோவோட அடுத்த சந்திக்கலாம். பாய் கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துங்க. பாய் கைஸ்.